பதியத்தலாவ பகுதியில் 2 கிராமங்களில் ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பதியத்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுபாறு மற்றும் கெஹல் உள்ள ஆகிய 2 கிராமங்களுக்கு இடையில் மோதல்கள் இடம்பெறுவதாக பதிவாகியது. கடுபாறு கிராமத்திலிருந்து லாரியில் வந்த 6 பேர் நேற்றிரவு 10:30 மணி அளவில் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நான் காப்பாற்றினேன். இங்கே எமது வீடு உள்ளது. அவர்களை இங்கு கொண்டு வந்த போது காட்டு வழியாக ஓடி வந்தனர். இருளாக இருந்ததால் என்னால் முடியவில்லை. அவ்வாறு ஓடி வந்தவர்கள் கெஹல் உள்ள கிராமத்தில் 3 ஆபத்தை ஏற்படுத்திவிட்டு லாரியில் தப்பிச் சென்றதாக சம்பவத்தை நேரில் கண்டவர் தெரிவித்துள்ளார். அங்கு செல்ல வேண்டாம் என கூறி 2 சகோதரர்களும் எனது தோட்டத்துக்குள் இருத்தினேன். அப்போது வேகமாக லொரி ஒன்று வருவதை கண்டேன். அப்போது இருவரையும் நான் ஓரத்திற்கு தள்ளிவிட்டேன். அப்போது ஒருவரை மோதிக்கொண்டு லொரி சென்றது. அவர் அங்கு விழுந்து கிடந்தார். அப்போது அவர் உயிரிழந்து கிடந்தார். 10 அடி தூரத்தில் மற்ற சகோதரன் விழுந்து கிடந்தார். அவரும் உயிரிழந்திருந்தார். அவர்கள் இதனை வேண்டும் என்றே செய்தார்கள். நான் அழைத்தேன், யாரும் இல்லை. அரை மணி தியாலத்திற்கு பின்னரே போலீசார் வந்தனர். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வோம் என கூறினேன். அவர்கள் அங்கேயே நின்றிருந்தனர். எனது 2 புதல்வர்களையும் அந்த லொரி நேற்று இரவு மோதி சென்றுள்ளது. நான் வயலிலிருந்து காலையில் தான் வந்தேன். இரத்தம் இருப்பதை கண்டேன். அப்போதுதான் உயிரிழந்தது தெரியும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இதில் ஒருவர் 28 வயதான ஒரு குழந்தையின் தந்தை மற்றும் ஒரு நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். நேற்று இரவு 10:30 அளவில் 2 குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் பின்னர் ஒருவர் அவரது லொரியில் மிகவும் மோசமான முறையிலும் மற்ற குழுவினரை மோதியுள்ளனர். எவ்வாறாயினும் இது கொலை சம்பவம் என்பதால் அவரை கைது செய்துள்ளோம். இதனுடன் தொடர்புடைய மற்ற சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை தெஹியா தக்கண்டி நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.